ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலைமை நந்தி மகந்தனை நான குழந்தனை குந்தியில் வைத்திட்டு போற்றுகின்றனை விநாயகனை போற்றி போற்றி விநாயக பெருமானை போற்றி போற்றி விநாயக பெருமானை போற்றி போற்றி. சொத்து சார்ந்த விஷயங்களை பேசலாம். சொத்துக்கு எந்த இடம் நல்லா இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தா சொத்து நல்லா அமையும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சொத்துக்குன்னா நாலாம் இடத்ததிபதி நல்லா வலிமையா இருக்கணும். நாலாம் இடத்ததிபதிக்கு பூர்வ பார்வையோ இல்லை லக்னாதிபதி பார்வையிலையோ நாலாம் இடத்ததிபதி இருந்தா அவனுக்கு சொத்து நிச்சயம் உண்டு. வீடு வண்டி வாகனம் அனைத்தும் நல்லபடியா கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை அவனுக்கு உண்டு. அவன் தான் சொல்றாங்க, அவர் சொல்ற மாதிரி நோவாது நோம்பிக்கும் போற மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னா நாலாம் இடத்ததிபதிக்கு நீங்களுடைய சம்மதம் பெறணும். இன்னும் லக்னாதிபதியோ இல்லை குருவின் பார்வையோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கேந்திரம் திரிகோணத்திலேயோ ஒன்று கூடி இருந்துட்டாங்க வச்சுக்கோ, ஊரு மதிக்க சொத்து சுகம் உண்டு. இப்படி ஒன்னாம் இடத்துல இருந்தா என்ன, லக்னாதிபதியை சம்பாதிப்பார். நாலாம் இடத்துல இருந்தா அம்மா வழி சொத்து கிடைக்கும். ஏழாம் இடத்துல இருந்தா மனைவி நண்பர்கள் மூலம் சொத்து கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருந்தா தந்தையின் சொத்து கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருந்தா அண்ணன் மூத்த சகோதரரின் சொத்து கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருந்தா பாட்டன் நாலு சொத்து கிடைக்கும். இப்படி சொத்து சார்ந்த விஷயத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வழியில சொத்து அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்ததிபதி கெட்டுட்டா அனைத்துமே போச்சு. அவன் சொத்தும் சம்பாதிக்க முடியாது. ஒரு வீடு வண்டி வாகனம் எதுவும் முடியாது. வண்டி எடுத்துட்டு போனா கூட வண்டி அங்க விட்டுட்டு கீழே நடந்துதான் வரணும். அந்த மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் எல்லா வாழ்க்கையில என்ன அனைத்து துன்பம் அனைத்தும் கிடைக்கும். அவன் 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் வீடு சொத்து நிலப்பலம் அனைத்து குடும்பத்துக்கு கூட 3ஆம் இடம் முயற்சியானதுன்னு பார்க்கும்போது குடும்பமே நல்லா இருக்கணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 4ஆம் இடத்த அதிபதி மட்டும் எந்த ஒரு வழியிலையும் கெடாம இருந்துட்டா அவன் நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா லக்னாதிபதியோ குரு பார்வையோ இல்லை 11ஆம் இடத்ததி பார்வையோ அந்த 4ஆம் அதிபதி கிடைச்சிருச்சுன்னா அவன் தான் அதிர்ஷ்டசாலி. சுகபோகமான வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும்.